இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2016 இந்திய அரசியலமைப்பில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் பார்க்க போகிறோம். அப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழு தலைவராக யார் அப்படின்னு கேட்டாங்க. பட்டாபி சீதாராமையா அப்படின்றது ஆன்சர். அப்போ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. அப்போ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் 1946. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. அப்போ ஜனவரி 26, 1950 வந்து பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அது எப்போ ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 26, 1949 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்த நாள் வந்து ஜனவரி 26, 1950. அப்போ டிசம்பர் 9, 1946 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமை தங்கினார்? அப்போ முதல் கூட்டத்தில் வந்து தலைமை தங்கியவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர் தான். ஆனால் அதுக்கடுத்து இவர் இறந்து போனதுக்கப்புறம் அடுத்ததாக யார் வந்துடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவர் வந்துடுவார். அப்புறம் இந்திய அரசியலமைப்பின் வரைவுக்குழு தலைவர். அப்போ வரைவுக்குழு தலைவர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்ஷன் பி.ஆர். அம்பேத்கர் அப்படின்றவர். அப்போ இதில் வந்து பின்வற்றில் பொருந்தாத எதுவும் கேட்டிருக்காங்க. அப்போ காந்தி வந்து படுகொலை செய்யப்பட்டது வந்து ஜனவரி 30, 1948 கரெக்டு. குடியரசு தினம் வந்து ஜனவரி 26, 1950 கரெக்டு. அப்போ சுதந்திர தினம் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் ஆகஸ்ட் 15, 1947 அப்படின்றது கரெக்டு. அப்போ தேசிய கீதத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஜனவரி 23, 1950 கொடுத்துருக்காங்க. அது தப்பு. இந்தியா ஒரு அரசியலமைப்பு உருவாகுவதற்கு அரசியல் நிர்ணய சபை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் யார்? அப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாகுவதற்கு இந்திய நிர்ணய சபையில் ஒரு இந்தியராவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு கேட்டால் எம்.என். ராய் அப்படின்றவர். இந்திய பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1,00,000 ஒதுக்க வழிவகுத்தது அப்படின்ற எந்த பட்டய சட்டம் மூலியமா அப்படின்னு கேட்டால் பட்டய சட்டம் 813 அப்படின்றது சரியான ஆன்சர். சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை தொடர்புடையவர் யார்? அப்போ சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை தொடர்புடையவர் யாருன்னு கேட்டால் ஏவி டைசி அப்படின்றவர். இன்னைக்கு ஒரு 9 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 2017 அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முதல் பாடத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கான்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.